ஹாய், இந்த வீடியோவில் சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர் மூவி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபி பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரசாத் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்த படம் தான் சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயருங்க. இந்த படத்தோட டைரக்டரை பற்றி பேசி ஆகணுங்க. ஒரு ஹீரோவை வந்து ஒரு சினிமாவில் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காருங்க. கேஜிஎஃப் சினிமா பார்த்துக்குங்க, இப்போ சலார் சினிமா பாருங்கள். எப்படி ஒரு ஹீரோவை காட்டணும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன் வந்து மக்களுக்கு வந்து அப்படி காட்டியிருக்காருங்க. அதுக்காகவே அவருக்கு ஆட்சப் சொல்லலாங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1980 2017 நடுவில் நடக்கிறது தாங்க இந்த ஸ்டோரி. இது கேஜிஎஃப்பில் பார்த்துருப்பாங்க ஒரு உலகம், அதே மாதிரி இங்கே ஒரு உலகங்க. இந்த உலகத்துக்கு வந்து யார் வந்து ராஜா அப்படின்றது தாங்க சண்டை வரும் எல்லாருக்கும். ஸோ இந்த சண்டையில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மன்னருங்க. ஆப்வியஸ்லி வந்து பலம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நடக்கிற ட்விஸ்ட்டு தான் சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயருங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்து அஸ்ஸாமில் ஒரு டவுனில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த ரவுடிங் வந்து ஒரு 10-15 வருஷமாக வந்து ஹீரோவை தேடிட்டுருப்பாங்க. ஆனால் அவர் இருக்கிற இடம் வந்து யாருக்கும் தெரியாதுங்க. இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேரில் வந்து பிரபாஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபுங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் வந்து அஸ்ஸாமில் போனார், ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஏன் அஸ்ஸாமில் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வந்து சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, சின்ன வயசில் வந்து பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து இது மாதிரி வந்து நான் வந்து நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வந்து உன்னை காப்பாற்ற வருவேன், நீ கூப்பிட்டா நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து பிருத்திவிராஜ் வந்து பிரபாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஹெல்ப் பண்ணதோட்டு அந்த ஊரை விட்டு வந்து பிரபாஸ் வந்துட்டு அஸ்ஸாமில் தங்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு நாள் வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து இந்த சின்ன ராஜாங்க பெரிய ராஜாங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து சண்டை வந்துடும். சண்டை வந்த பிறகு ஸோ யார் வந்து எவ்வளோ பலம் இருந்தால் அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ராஜா சொல்லிட்டு அவங்க வந்து தீர்மானிச்சுப்பாங்க. ஸோ பிருத்திவிராஜ் வந்து ஹீரோ வந்து ஹெல்ப்பு கூப்பிடுவார். ஸோ ஹெல்ப்புக்கு போவார். எந்த உலகத்துக்குன்னா அந்த மைனிங் உலகத்துக்கு போவார். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து எல்லாரையும் வந்து ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடித்து, ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ சின்ன வயசில் எதுக்கு இவர் வந்து அஸ்ஸாமுக்கு வந்துட்டார், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது சஸ்பென்ஸுங்க. அது வந்து சினிமாவில் போய் பாருங்கள். சினிமாவில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்பில் காட்டுற மாதிரி அப்படியே வந்து காட்டியிருக்காங்க. ஓவர் பில்டப்பு கொஞ்சம் ஓவராக காட்டியிருக்காங்க. இன்னும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மா வந்து பிரபாஸ் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கத்தி எடுத்துகிட்டு வருவார். அந்த டைமில் வந்து அவங்க அம்மா அந்த கத்தியை பார்த்து கூட ரொம்ப பயந்துட்டு அந்த கத்தியை கொடுத்துருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வெளியில் ஒரு அநியாயம் நடக்கிறப்போ இவங்களே வந்து நல்லா வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க, போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓகேங்க. ஆனால் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் காட்டுற விதம், பிரபாஸ் கட் அவுட்டு, பிரபாஸ் ஸ்டைலு எல்லாம் சூப்பருங்க. மொத்தத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா ஓகேங்க. சினிமா நடுவில் கொஞ்சம் சீனெல்லாம் போர் அடிக்குங்க. அந்த டைமில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்க. மீதி எல்லாம் சினிமா ஓகேங்க. ஓகே, பாய்.